நேற்றைய இன்றைய நாளைய உலக வரலாற்றின் அரங்கில் தமிழனை மலேசியத்தின் தேசிய மிருகத்தின் முகமூடி அணிவித்த இனங்காண்பித்த எமது தலைமைக்கு முதல் வணக்கம். இப்பொழுது மொழிக்கும் இனத்திற்கும் பாராட்டிய அனைத்து உலக தமிழின போராளிகளுக்கும் ஈப்போ மாநகரில் தோய்ந்த வரலாறினை மீண்டும் நமக்கு அடியெடுத்து கொடுத்த அமரர் குறிஞ்சி குமரனார் மற்றும் கடந்த ஆண்டு வள்ளலார் பாதையில் செல்கதிர் அடைந்த தமிழ் குயிலாரையும் நினைந்து இவ்வேளை 60 நொடித்துளிகளில் நாம் ஆழ்ந்த இரங்கலை புறப்படுத்துவோம். தயவு செய்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்து தயவு செய்து அறிவு எழுந்திருக்குமாறு அன்பனுக்கு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது உறுதிமொழி. தயவு செய்து அனைவரும் வலது கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழ் பண்பாடுடைய நாம் அனைவரும் தமிழர். புலம்பெயர்ந்து மலேசிய திருநாட்டினை தாய்நாடாக ஏற்று தமிழ் பேசும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்து, பௌத்தம் இன்னும் வேறென சமய வழி நம்மை காட்டிக்கொள்ளும் நாம் அனைவரும் மொழியின் வழி இணைந்துள்ளோம். இத்தமிழர் திருநாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நிற்பதால் ஒற்றுமை உரம்பெறும் பொது முன்னேற்றம் தலைக்கும் கல்வி கேள்விகளில் முன்போக்கு சிந்தனை ஓடி பரவும் செல்வம் சிறக்கும் நம்முடைய பழங்களை பண்பாடு இன்ன பிறவற்றை எல்லா பிரிவிலும் புத்துயிர் பெறச் செய்வோம். உலக தமிழின படுகொலையை எதிர்த்து எவ்வேளையிலும் குரல் கொடுப்போம். தமிழ் மொழியை நமது உயிராக கொண்டு எவ்வேளையிலும் இந்நாட்டில் வாழ்ந்திடுவோம். இவ்விழாவளி புதுமை தமிழராய் மீண்டும் ஆழ்வோம் என உறுதி எடுத்துக் கொள்வோம். அடுத்து இங்கே 2 தீர்மானங்கள் முன்மொழியப்படவிருக்கின்றன. தயவுசெய்து உட்காருங்கள். அமர்வில் கேட்கின்றோம். இவ்விழாவில் முன்மொழியப்படவுள்ள தீர்மானங்களை மாநில தலைவர்களிலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரும் மக்கள் ஓசையின் துணை ஆசிரியருமாகிய தமிழ் திரு பி. ராஜேந்திரனையும் நயனா வார இதழ் ஆசிரியரும் மலைநாட்டின் மூத்த மக்கள் ஓசையின் சாலைகளில் செய்தித்துறை அறிவுரையிடம் அமர தமிழவில் ஆதிக்குமரின் அண்ணனுமாகிய தமிழ் திரு ஆதி ராஜகுமரின் மாநிலத்திலிருந்து மேடைக்குழுமான் கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த தீர்மானங்கள் இங்கே முன்மொழியப்படுகின்றன. தீர்மானம் 1. தை முதல் நாளில் தமிழாண்டு பிறப்பு. தை முதல் நாளில் தமிழாண்டு பிறப்பு.
தை முதல் நாளில் தமிழாண்டு பிறப்பு. தீர்மானம் 2, சாதியை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வளர்த்தும் அனைத்து தகவல் ஊடகங்களையும் சாதியை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வளர்த்தும் அனைத்து தகவல் ஊடகங்களையும் நாம் புறக்கணிப்பு செய்தல் வேண்டும். நன்றி.